ஒரு நாள் சாயங்கால வேளையில் வயதான பெண்மணி ஒருவர் கார் அருகில் வெகுநேரமாக நிற்பதை ஒருவர் கவனித்தார். வாகனங்கள் செல்லும்போது அந்த பெண்மணி கை காட்டி நிறுத்த பார்த்தார். ஆனால் எந்த வாகனமும் நிற்கவில்லை. அந்த நபர் அருகில் சென்று என்ன பிரச்சனை என்று அந்த பெண்மணியிடம் கேட்டார். கார் டயர் பங்க்சர் ஆகிட்டது என்று அந்த பெண்மணி கூறினார். என் பெயர் தயாளன். நீங்கள் காரில் உட்காருங்கள், நான் டயர் மாற்றி கொடுக்கிறேன் என்று டயரை கழட்ட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு டயரை மாத்தினார். அந்த பெண்மணி, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும் என்று கேட்டார். நான் சின்னதா ஒரு டீ கடை நடத்திட்டு வரேன். அதுல இருந்து வர பணமே எனக்கு போதும். நீங்க பணம் எதுவும் தர வேண்டாம் என்றார். நீங்க கஷ்டப்படுற நேரத்துல என்னாலான உதவிய பண்ண, அவ்வளவே. நீங்க பண உதவி பண்ணணும்னா வேற யாராவது ஒரு நபர் கஷ்டத்துல இருக்கும்போது என்ன நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க என்றார். உதவி செய்வது என்பது ஒரு சக்கரம் மாதிரி சுழண்டுகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். நீங்க வேற யாருக்காவது கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யுங்க என்று சொல்லிவிட்டு தயாளன் நடக்க ஆரம்பித்தார். அந்த பெண்மணி தயாளனை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்றார். வழியில் தலைவலி எடுப்பது போலவே இருக்கவே அருகில் உள்ள டீக்கடை அருகே காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார். டீக்கடை பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. உள்ளே இருந்து ஒரு பெண் வந்து என்ன வேணுமா என்று கேட்டார். வயதான பெண்மணி டீ கடையில் வேலை செய்யும் அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண் 9 மாத கர்ப்பிணி என்பதை அவரிடம் பேசி தெரிந்து கொண்டார். குடிக்க டீ கொண்டு வாம்மா என்றார். தயாளன் சொன்னது அவருக்கு நினைவு வந்தது. அந்த அம்மா டீ குடித்துவிட்டு 500 ரூபாய் பணத்தை டேபிள் மேல் வைத்துவிட்டு சென்று விட்டார். டீ கடையில் வேலை செய்த பெண் காஃபி டம்ளரை கழுவி வைத்துவிட்டு வந்தார். டேபிளில் அதிகமாக பணம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அதை எடுத்துக்கொண்டு அந்த வயதான பெண்மணியிடம் கொடுக்க ஓடினார். அதற்குள் கார் கிளம்பி சென்று விட்டது. கடையில் இருக்கும் வேலையெல்லாம் முடித்துவிட்டு கையில் அந்த வயதான பெண்மணி விட்டு சென்ற பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார். அன்றைய ஆஸ்பத்திரி செலவுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று புலம்பிக் கொண்டு இருந்த தன் கணவருக்கு இந்த பணத்தை காட்ட வேண்டும் என்று அருகில் சென்றார். ஆனால் மிகுந்த அசதியால் தூங்கிக் கொண்டு இருந்தார் நம்ம தயாளன். எதை நாம செய்யறோமோ அதுவே நமக்கும் நடக்கும். படித்ததில் பிடித்தது.